வணக்கம் சார். வணக்கம்மா. விருச்சிக ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவாக இந்த மாதம் ஆவணி மாதத்தை பற்றி சொல்லும்போதே ரெண்டு முக்கியமான விஷயங்களை எல்லா ராசிகளுக்கும் சொல்லிட்டு வந்தோம். சூரியன் கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால இது கிரகண மாதமாக கருதப்படுகிறது. அப்போ சூரியன் கேது சேர்க்கைங்கிறது எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல் சுக்கிரன் சனி பார்வை அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் வருவாயை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போதைக்கு பலன் சொல்கிறதுக்கு பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு உரிய கிரகமான செவ்வாய் இப்போதைக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. அப்போ விருச்சிக ராசிக்குரிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருப்பதனாலும் அந்த இடம் அதுக்கு பகை வீடாக இருப்பதனாலும் ஓரளவு நம்பிக்கை சற்று தளர்ந்து காணப்படும். இருந்தாலும் கடந்த மாதம் அதுக்கு முன்னாடி ஒப்பிடும்போது செவ்வாய்க்கு ஏற்கனவே சனியின் பார்வை படுவதனால ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாகி என்ன செய்ய முடியாது அப்படின்னு தவிச்சிருப்பாங்கல்ல, அதை விட்டு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இவர்கள் அந்த நெருக்கடியிலேருந்து விடுபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமைகளில் வெங்கடேச பெருமாள் வழிபாடு செய்வது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிகத்துக்கு 4ஆம் இடமான கும்பத்தில் ராகு இருக்குது. 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். எதையுமே சாதாரணமாக இல்லாமல் எதுலேயும் சொகுசான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும். அந்த சொகுசான வாழ்க்கை லக்ஸரி லைஃப் இருக்குல்ல, இதுக்காகவே பார்க்கும்போது அவங்க அதிகமாக செலவு பண்ணி சில நேரங்களில் கடனாளி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கோம். வீட்டுனாலையும் கார்னாலையும் அவர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் கூடுதல் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வாகன ரிப்பேர் பண்ணுறதா இருக்கும் அல்லது புது காரை மாற்றுறதா இருக்கும். அதே போல் வீடுகள் ஏதாவது வாங்குவதற்கு, வீட்டை அழகுபடுத்துவதற்கு இந்த ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் சொல்கிறாங்கல்ல, மாடிஃபிகேஷன், இதற்கான செலவுகள் அவர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும். அதே போல் மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்த சில சம்பவங்கள் நம்மளை யாராவது டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களெலாம் இப்போ நினச்சிட்டு அவங்க மேலே ஒரு கோபம் வரும். அவங்க எங்கேயோ தூரத்தில் தான் இருப்பாங்க. தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு இடையூறு கொடுத்தவங்க மேலான ஒரு ஞாபகம் அவங்க மேலே கோபம் அதிகமாகிற மாதிரி ஒரு சிந்தனை உள்ளுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். அதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு இடம் கொடுக்க வேணாம். அதை தவிர நம்மளுடைய முன்னுக்கு வர்றதுக்கான சில வாய்ப்புகளை நோக்கி சிந்தித்தோம்னா அது நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் சனி இருக்குது. பொதுவாக 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு எதிர்மாதிரியாக எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆனாலும் இதுவரைக்கும் அந்த பாதிப்பு இருந்தால் கூட இதற்கு மேல் அந்த பாதிப்பு இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை. மாத தொடக்கத்திலே பார்க்கும்போது சுக்கிரனோட பார்வையை அந்த சனி வாங்கிடுச்சு இல்லையா, அதனால் 7ஆம் அதிபதி தான் சுக்கிரன், அவருடைய பார்வை சனிக்கு கிடைக்கிது. இன்னொரு பக்கம் சனியோட பார்வையும் சுக்கிரனுக்கு கிடைக்கிறதுனால இந்த தன்மை கொஞ்சம் மாற்றி அமைக்கும். அப்போ 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஃபைனான்சியலி இவங்க அதை எப்படி கெயின் பண்ணுறது, பணத்தை எப்படி திரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சில திட்டங்கள் போட்டு வந்திருப்பாங்கள்ல, அது இந்த மாதத்தில் கை கொடுக்கும். ஏன்னா இந்த சனிக்கு சுக்கிரனோட பார்வை கிடைக்கிறதுனால அது கை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவோட பார்வையும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு கிடைப்பதும் ஒரு வகையில் நல்ல பலன் தான். ஏற்கனவே எதெல்லாம் நம்ம நினச்சி இதெல்லாம் நடக்காமல் போயிட்டு இருந்ததோ அதெல்லாம் இனிமேல் ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி நேர்கதிக்கு ஆன பிறகு இன்னும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்பீடாகி அவர்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். சொல்லுவாங்கள்ல, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல, நினைச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பை அதே இடத்துல இருக்கக்கூடிய சனி தான் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறாரு. ஆனால் நினைச்சதெல்லாம் நடக்கணுங்கிறதுனால எதெல்லாம் நம்ம எதிர்காலத்துக்கு பயன்படும் சொல்லிட்டு அதற்கான திட்டமிடுதல் செய்பவர்களுக்கு மட்டும் இது நல்ல பலனை கொடுக்கும். இருக்கிற வரைக்கும் ஜாலியாக ஊதாடித்தனமாக அழிச்சிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படணுங்கிற மனநிலையை கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு சனி பகவான் வேறு மாதிரி பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவார். அடுத்து பார்க்கும்போது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் புதனும் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு பயணம் செய்பவர்கள் அல்லது தன்னுடைய பிஸ்னஸை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் இது நல்ல பலனை கொடுக்கும். இருக்கிற இடத்த விட்டு விலகணும், முதல்ல அந்த எண்ணம் வரணும். ஏன்னா விருச்சிகத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். அதே சமயத்தில் அந்த இடத்துல போய் குரு உச்சம் பெற்ற நிலையில் இருக்குது. அங்கேருந்து விருச்சிகத்தை 5ஆம் பார்வையாகவும் பார்க்கறதுனால அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பு நிதானமாகவும் யோசிச்சும் எடுத்து வச்சாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பலனை கொடுக்கும். இருக்க வளர்ச்சியையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அது இல்லாமல் எடுத்தங்கவுத்தன்னு சொல்லிட்டு படப்படன்னு சொல்லிட்டு அவசர கோலத்தில் அள்ளி தெளிக்கிறது, முதல் ரவுண்ட்லேயே அள்ளிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு சில நேரங்களில் இழப்பை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த குருவோட புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு வகையில் பார்த்திங்கன்னா புதன் 8ஆம் அதிபதி, இன்னொரு வகையில் பார்க்கும்போது அவரே 11ஆம் அதிபதி. என்னென்னலாம் நெருக்கடி
நெருக்கடியை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்திருக்காரோ அந்த நெருக்கடியெல்லாம் அங்கே விட்டு போகிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு தீர்வையும் சேர்த்து கொடுத்துட்டு போயிடுவாருங்கிறதுனால பெரிய அளவுக்கு யோசிக்க வேணாம். அவசர கோலத்தில் எடுத்து காலடி எடுத்து வச்சு படபடன்னு செஞ்சுட்டு வரணுங்கிற மாதிரி வேணாம். நிதானமாக போகிறவர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய நல்ல சக்ஸஸை கொடுக்கும். அடுத்து பார்க்கும்போது 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்குது. சாதாரணமாக 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கணும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு அவர் 10ஆம் அதிபதியே சூரியன் தான். 10ஆம் இடத்துல சூரியன் வரும்போது அவர் திக்பலத்தை கொடுக்குறாரு. என்ன தொழிலில் என்ன மாதிரி சிந்திச்சு என்ன மாதிரி செயல்படுது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான பாதையை வந்து அவங்க கரெக்டாக வகுத்து கொடுக்கறத அந்த சூரியன் செய்வார். இருந்தாலும் சூரியன் வந்து தனித்து இயங்காமல் அதுக்கு வந்து கேதுவோட சேர்க்கை கிடைப்பதனால அந்த சூரியனோட வெளிச்சம் மறைக்கப்படும். அப்படிங்கிறதுனால இவர்களோட வளர்ச்சியும் தொழில் ரீதியாகவும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் சின்ன சின்ன பாதிப்புகளும் எதிர்ப்புகளும் நெருக்கடிகளும் வரலாம். இதிலிருந்து விடுபடணுன்னா அவங்க முதல்ல செய்ய வேண்டியது வந்து நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான், ஞாயிற்றுக்கிழமைகளில் நாகங்களின் பெயர்களோடு இருக்கக்கூடிய சிவனை சென்று வழிபடுவது ஓரளவு இவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து பார்க்கும்போது 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து எப்படியும் லாபத்தை தானே கொடுக்கும், ஒன்றும் பெரிய மைனஸை கொடுக்காத. சுக்கிரன் என்ன தான் நீச்சம் பெற்றிருந்தாலும் அந்த சுக்கிரனுக்கு சனியோட பார்வை கிடைக்கிறதுனால விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஒரு பக்கம் தொழில் ரீதியாகவும் வேலை செய்கிற இடங்கள்லையும் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டே வந்தால் கூட இந்த நெருக்கடிகள்லேருந்து மீண்டு வர்ற அளவுக்கு சொல்லுவாங்கள்ல, இந்த வருஷம் எப்படி பிறந்திருக்கு, இந்த வருஷம் நல்லா இருக்கா தமிழ் வருஷம் கேட்கும்போது 5க்கு 2 பழுது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 5ன்னா இந்த பஞ்சாங்கத்தில் சொல்லுவோம்ல, 4 நட்சத்திரம் திதி கர்ணம் யோகம்னு சொல்லிட்டு இந்த 5ல் ஏதாவது 2வது நல்லா இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி 5க்கு 2 பழுது இல்லை அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசிக்கு ஆவணி மாதம் சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்தாலும் பெரிய நெருக்கடிகளே வந்தாலும் எல்லாத்திலிருந்தும் மீண்டு வந்து பொருளாதார ரீதியாக ஓரளவு மனது நிறைவடைவதற்கான வாய்ப்பை வந்து சுக்கிரன் போன்ற நல்ல கிரகங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுனால ஆவணி மாதம் அவர்கள் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் காமாட்சி அம்மன் வழிபாடு செய்வதும் அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். விருச்சிக ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும், அவர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. விருச்சிக ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். தனுசு ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.